ஓம் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாய நமஹா. என் பேர் துரசுவாமி, ராகணபடியோட சித்தப்பா பையனா. எனக்கும் கணபதி அண்ணாக்கும் 14 வயசு டிஃபரன்ஸு. நான் எங்கள் பெரியப்பாவத்தில் தான் வந்தேன், அவருடைய பெட் சைல்டு மாதிரி. அதனால் கணபதி அண்ணாக்கும் நான் பெட்டு. இதுதான் எனக்கும் கணபதி அண்ணாக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ். கணபதி அண்ணா என்னுடைய அந்திம காரியம் கூட நீயே பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொன்னார். அதனால் அவருடைய அந்திம காரியம் ஃபுல்லும் நான் தான் பண்ணேன். அதுக்கு ஒரு சிகரம் என்னாச்சுன்னா, நட்ராஜா பாட்டு பாடுறோம். அப்படி வந்து நட்ராஜர் மாதிரியே டான்ஸ் ஆடி ஆண்டார். அப்படி டான்ஸ் ஆட பரவசமாயிட்டு எங்களுக்கு பார்த்தவாள் எல்லாருக்கும். இன்றைக்கும் அதை நினச்சா அவ்வளோ சந்தோஷமாக. புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்சிரிப்பும் பனித்த ஜடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. சங்கர குரு சங்கர குரு சங்கர பகவத் பாத சங்கர குரு. இன்னைக்கு ஒரு பூர்ணமான ஒரு இலக்கண சுத்தமாக ஒரு சன்னியாசி, ஒரு யோகி, ஒரு அவதாரம்னா அது மகா பெரியவர். அங்கே சேர் போடணும் பாபாவுக்கு வந்திருக்கார் அப்படின்னு இருக்கார். இருட்டு அவர் மேலே மோதிக்காது கூட அப்போவே இன்டர்வியூ பண்ணி பேசி அனுப்பிச்சி விட்ருக்கேன். பெரியவா என்ன சொல்கிறார், அத்வைதம் தானே, அத்வைதம் தான் என்ன, எல்லாம் ஒன்று தான், பெரியவாளும் ஒன்று தான், பாபாவும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு நாள் வருவாங்க. வந்து அப்போ தெரிஞ்சுப்பாங்க எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ட்டு. பக்தியை பரப்புறதுக்காக வந்தவர் ராமகிருஷ்ணர். ரமணர் வந்து ஞானத்துக்கு வந்திருக்காரு. சங்கராச்சாரிய சுவாமிகள் வந்து எங்களுக்கு அந்த சின்ன வயசில் இந்த மாதிரி சாயை பற்றி மடத்தில் எல்லாம் இப்படி சொல்லுவோம் அப்படி இப்படின்னு இருக்கே அப்படின்னு ஒரு சஞ்சலம் இருந்தது. அது ஏன் இருந்ததுன்னா, நாங்கள் மடத்துக்கு ஒரு வாட்டி குரூப்பாக போய் பஜன் பண்ணணும் டிசைட் பண்ணோம். அப்போ ஜாஸ்தியாக இருந்தது. போய் அங்கே போய் சாயின்னு பஜனை பண்ண போகிறோமே, அவள்லாம் ஏதாவது சொல்லிட்டா என்ன செய்யுது, பாதி பஜனை நிறுத்திட்டா என்ன செய்யுது. நாங்கள் உடனே எல்லாம் பேதி எங்கெல்லாம் சாயின்னு வருதோ அங்கெல்லாம் ஷாமான்னு மாற்றிக்கிறணும்டா அப்படின்னோம். முதல்ல பிளான் பண்ணிட்டோம். நான் சிபிஆடியில் இருந்தேன். அங்கே ஒரு வேன் கொடுப்பான், ஒரு வெல்ஃபேருக்காக ஒரு வேன் கொடுப்போம். நீங்கள் ஒரு வீக்கெண்டில் ஒரு நாளைக்கு எடுத்துன்னு போயிட்டு வந்துடலாம், ரொம்ப மீகர் கொடுப்போம். ஒரு வேனை நான் 3 டன்னர் எடுத்துட்டேன். ஒரு ஸ்கூலுக்கு போனேன். எனக்கு இந்த மாதிரி காஞ்சிபுரம் போகிறேன், பெரியவாள்லாம் பார்க்க போகிறேன், எனக்கு பெஞ்செல்லாம் தரையிலன்னா உடனே தரேன்ட்டான். அந்த பெஞ்செல்லாம் அதில் லோட் பண்ணிட்டு பிரதீபாக்கத்தை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எடுத்துகிட்டு எல்லாருமா போய் காமாட்சி அம்மன் வரதராஜ சந்தையில் பார்த்து பெரியவாள் பார்க்கறதுக்கு தேனம்பாக்கத்துக்கு வந்தோம். பெரியவா தரிசனமே கொடுக்கல ஃபார் குவைட் சம் டைம். அங்கே ஒரு குடிசையாட்டம் இருக்கும், என்ட்ரன்ஸ் மாத்திரம் தான் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸில் பெரியவாளோ வந்தால் உண்டு, இல்லைன்னா கிடையாது. எல்லோரும் நின்றுட்டுருக்கா, எப்போ வருவாடோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. நாங்கள் ஒரு வேன்லேருந்து திப்புன்னு ஒரு 30 பேர் இறங்கினோம் இல்லையா. அவளுக்கு எவ்வளோ ஒருத்துக்கணும். உடனே நாங்கள் பஜன் பண்ணணும், பண்ணுங்க. சும்மாவே நின்றுட்டுருக்குது, பஜன் பண்ண போகிறாளே ஒரு குரூப்புன்னு வந்து உட்காருங்கன்னு எனக்கு முன்னாடி இடம் கொடுத்துட்டா பஜன் பண்ண அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் பஜன் பண்ணிட்டுருக்கோம். முதல்ல ஒரு 4-5 பாட்டுக்கு தான் இந்த சாயியில் ஷாமா ஆச்சு. அப்புறம் பக்தி பீறிட்டுருது. எங்களுக்கு சாயி தான் ஜாஸ்தியாக வந்தது. சாயின்னு பாட ஆரம்பிச்சிட்டோம். பெரியவா சன்னிதானத்தில் யாரும் ஒன்றும் எங்களை அப்ஜெக்ட் பண்ணவில்லை. அதுக்கு ஒரு சிகரம் என்னாச்சுன்னா, நட்ராஜா பாட்டு பாடுறோம். நட்டராஜா நட்டராஜா நர்தன சுந்தர நட்டராஜான்னு எல்லாம் யங்ஸ்டரா 25-20 வயசு பசங்க தடத்தை அச்சுன்னு பார்த்து பீக்கில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பெரியவா வந்தா. எப்படி வந்தா தெரியுமா, கோபினை ஒண்டி தான், ஃபுல்லும் விபூதி. அப்படி வந்து நட்ராஜர் மாதிரியே டான்ஸ் ஆடினாண்டார். அப்படி டான்ஸ் ஆட பரவசமாயிட்டு எங்களுக்கு பார்த்தவாள் எல்லாருக்கும். அதான் நடராஜ தரிசனம். இன்றைக்கும் அதை நினச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. வெறும் கோபீனம் தான். நடராஜ விக்கிரகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அழகான பாதங்களும் அந்த குறித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த ஜடையும் பவளம் போல் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே மாலித்தேன்னு சொன்ன மாதிரி அந்த மனித பிறவியும் எனக்கு அது வேணும் அப்படின்னு தேவார சொல்லும். உங்களுக்கு தெரியும், பவளம் போல் மேனி பெரியவா, அவ்வளோ சக்கசவேல்னு இருப்பாள். பால் வெந்நீர் கேட்கவே வேணாம். ஸோ நட்ராஜரே வந்து டான்ஸ் ஆடுறாரு. அவ்வளோ சந்தோஷமாயிடுது. இதை நாங்கள் மறந்தே போயிட்டோம். இந்த நிகழ்ச்சி நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் 72, 73, 74 அந்த மாதிரி பீரியடில் இருக்கும். இப்போது இந்த டாபிக் ஏதோ ஒரு பேசும்போது பெரியவா என்ன சொல்லியிருக்காங்க படும்போது
சடனாக மண்டையில் அடிச்சார் பாபா, டே இது சொல்டா, அதனால இது வந்தது. இவ எல்லாம் நாங்கள் எப்படி சாயி சாயின்னு சொன்னதுக்கு மாறா சாயி நான் தான், அவருக்கு அதனால பேதம் ஒன்றும் கிடையாதுங்கிறது ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா எங்கள் சாயி பஜனில் சங்கர குரு சங்கர குரு சங்கர பகவத் பாத சங்கர குரு அப்படிங்கிற பாட்டெல்லாமல் நாங்கள் பாட ஆரம்பித்தோம். பெரியவா பாட்டெல்லாம் கணபதி அண்ணா கூட நிறைய எழுதியிருக்கார் பெரியவாளை பற்றி, அந்த பாட்டெல்லாமும் நாங்கள் பாட ஆரம்பித்தோம் பஜனையில். அது மாதிரி எப்படி அந்த பேதம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய சான்றாக இருந்தது. இப்போது கணபதி அண்ணா அந்த புக்கில் ஒரு வழக்கை பற்றி இன்னொரு வழக்கை பற்றிலாம் சொன்னார், நான் சொன்னேன் இல்லையா. அப்போ அவர் கணபதி அண்ணா சொல்ல, சரிடா இப்படி எல்லாரும் பெரியவா பாபாவை என்ன சொன்னான்னு கேட்குறேடே தவிர்த்து பாபா பெரியவாடை என்ன சொன்னான்னு யாராவது கேட்குறடா சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி யாருமே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறேன்ட்டு அவர் ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் சொல்கிறார். ஒரு அம்மா புட்டபர்த்தியில் இருக்கா, அந்த அம்மாவுக்கு பெரியவாடை பார்க்கணுன்னு ஆசை. பாபா கிட்ட ஷிர்டி பாபா காலத்துலேருந்தே அப்புறம் லேட்டாகி பாபா கூட்டம் ஜாஸ்தியானோன்னு நம்மெல்லாம் பாபா கிட்ட சொல்லிக்கிறது இல்லை, மானசீகமாக சொல்லிக்கிறோம். அப்போல்லாம் நாங்கள் போன பீரியட்லலாம் பிரத்யட்சமாக நேராக சுவாமி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லணும். போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட சொல்லாமல் போயிட்டு வர முடியாது. சாய் சத்தியத்தில் பார்த்துப்பில்ல சுவாமி உத்தரவு இல்லாமல் இருந்தால் இவ்வளோ பேருக்கு இடைஞ்சல் வந்ததுன்னு, அது ஒரு பெரிய வழக்கம் சம்பிரதாயம். சுவாமி உத்தரவு இல்லாமல் போகக்கூடாது. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா, பாபா கிட்டே பெரியவாளை பார்க்கணும்னு சொல்லணும், காஞ்சிபுரம் போகணும்னு சொல்லணும். பாபா என்ன சொல்லுவாரோ தெரியலையே, அவர் எப்படி வியூ பண்ணுவாரோ தெரியல அப்படிங்கன்னு இவளுக்கு சஞ்சலம் ஆயிடுச்சு. இவா இந்த மாமி அண்ணா கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி பெரியவாளும் பாபாவும் இல்லை எங்கே ஆனால் ஒன்றா அவளுக்கு பண்ணியிருக்கா. அதனால் அவள் என்ன பண்ணியிருக்கா, பாபா கிட்ட போயிட்டு நான் கொஞ்சம் மெட்ராஸில் வேலை இருக்கு, நான் மெட்ராஸ் போயிட்டு வரேனே அப்படின்னு கேட்டிருக்கேன். மெட்ராஸ் போயிட்டு வா, போய் காஞ்சிபுரம் போயிட்டு சங்கராச்சாரிய நல்ல தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவளுக்கு ரொம்ப ரிலீஃப் ஆகிடுது. இது என்ன ஞாபகம் வருதுன்னா, நிமோன்கர் நானா சாஹிப் நிமோன்கர்னு அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டார், நீ பெலாப்பூர் போயிட்டு குழந்தைகளை பார்த்துட்டு ஒரே நாள் ஓடி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும். பட் பாபாவுக்கு ஷெடி பாபாவுக்கு தெரியும்ல, அவர் நிமோன்கர் ஒய்ஃபு பர்மிஷன் கட்டுப்போது போய் பெலாப்பூர் போயிட்டு 4 நாள் நல்லா தங்கி பசங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லு. அப்போ நிமோன்கர் சொன்னது மாறி போயிடுது. அப்போது மனசில் இருந்தது பகவானுக்கு தெரியும். நம்ம நியாயமான என்ன ஆசைகள் வச்சுருக்கோமோ அது அவர் சுவாமி பண்ணிடுவார், அப்படி என்டாஸ் பண்ணுவார். அது மாதிரி இப்போ இந்த கான்டெக்ட்ஸில் எனக்கு சொல்கிறது எப்படி பெரியவாளை பற்றி பாபா கேட்ட மாதிரி, கணபதி எனக்கு ஒரு வாட்டி என்ன ஆகிடுத்து, தியானம் பண்ணும்போது நம்ம முதுகு தண்டில் கழுத்துக்கிட்ட பயங்கர பெயின் வந்துருக்கு. ஸோ மேபி பல நாடிகள் பெயின் கொடுத்துருக்கலாம் அவருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரியவாட போய் கேட்டிருக்கா. பெரியவா என்ன சொல்லியிருக்கா, அது ஏன் வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா ஃபுல்லும். பட் க்யூர் சொல்லலை. க்யூர் ஆயிடுத்து கொஞ்ச நாளில். அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து பாபாவை கான்டாக்ட் வந்தபோது பாபாவை இன்டர்வியூ ஃப்ரீக்வெண்ட்டாக கிடச்சிடுவாங்க. அண்ணா போனால் இன்டர்வியூ கிடைக்காது சொல்லவே முடியாது. இன்டர்வியூன்னு தனியாக கூப்பிட்டு சொல்ல வேணாம், பப்ளிக் பிளேஸ்லேயே கூப்பிட்டு பேசிடுவார் அவர். ஸோ அப்போ ஒரு இன்டர்வியூவில் ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி இது வந்திருக்கு, நான் பெரியவா கூட கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கார். பாபா என்ன வச்சுருக்கார், ஏன் வந்ததுன்னு கம்ப்ளீட்டாக லிஸ்ட்டு சொல்லிவிட்டு க்யூரு சொல்லலை. உடனே கணபதினா இன்னட்டா இதை தான் பெரியவாளும் சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ பெரியவா என்ன சொன்னா அப்படின்னு பாபா கேட்டார். பெரியவா சொன்னதை கணபதி அண்ணா சொல்லியிருக்கா. அந்த பெரியவா சொன்னது தான் இந்த பெரியவாவும் சொல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கா. அந்த பெரியவா சொன்னது தான் இந்த பெரியவாளும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி கணபதி அண்ணாவை ஒரு இன்டர்வியூவில் பாபா கேட்டார், நீ இங்கே வந்துடுவேன், இங்கேயே செட்டில் ஆகிடு, புட்டபத்திலேயே செட்டில் ஆகிடு. கணபதி அண்ணாவை பாபா தான் கேட்டார், நீ இங்கே செட்டில் ஆகிடு, சங்கீதம் சொல்லிக் கொடு, இல்லை சான்ஸ்கிரிட் சொல்லிக் கொடு, இங்கிலீஷ் சொல்லிக் கொடு, தமிழ் சொல்லிக் கொடு, இங்கேயே செட்டில் ஆகிடு அப்படின்னார். அப்போ கணபதி என்ன சொன்னால், நான் தெய்வத்தின் குரல் எழுதிட்டுருக்கேன்னா, வசத்தியான விஷயமா, சனாதன தர்மத்துக்கு ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய கைடு அதுதான், அது நல்ல வசதியான விஷயம். அந்த மாதிரி சங்கராச்சார் பல யுகத்துக்கு தான் கழிச்சு ஒருத்தர் வந்திருக்கார், அவர் அவதார். இன்றைக்கி ஒரு பூர்ணமான ஒரு இலக்கண சுத்தமாக ஒரு சன்னியாசி, ஒரு யோகி, ஒரு அவதாரம்னா அது மகா பெரியவா அப்படின்னு சொல்லியிருக்கார். சொல்லி அந்த மாதிரி நீ அதுதான் பண்ணணும், நல்ல விஷயம் சொல்லியிருக்கார். ஒரு அவதாரம் இருக்குது, அப்போயே நிறைய அவதாரங்களும் வருமா, நான் வரும்
ஒரு அவதாரம் வரும்போது நிறைய அவதாரம். அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம ஒரு தேவி பூஜைலாம் பண்ணோன்னா இஷ்ட தேவ கணேகி அப்படிமோ, சபரிவார. ஒரு தேவியை பூஜை கூப்பிட்டா நீ எல்லாம் உன் பரிவாரத்தோடு கூட்டின்னு வா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தேவியை மாத்திரம் கூப்பிட மாட்டோம், எல்லாரையும் பரிவாரத்தை கூடும். இப்போ பாபா ஒரு ஃபேமிலியில் வந்து பிறக்கணும்னு சொன்னால் அது அவருடைய பரிவாரம், அவருடைய ஜனங்களை தான் சேர்த்து வருவார். ராமர் பீரியடில் எவ்வளோ ஆஞ்சநேயர், எவ்வளோ இதெல்லாம் இருந்தது, வானர்கள் அவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காருன்னு பகவான் சொல்லியிருக்கார். ஸோ அந்த கூட்டத்தையும் கூட்டினுவார், சபரிவாரம் இஷ்ட தெய்வகணிக்குன்னு. அது மாதிரி ஒரு பீரியட்லேயும் வருவாங்க. அந்தந்த பீரியட்லும் ஒவ்வொரு அம்சாவதாரமும் வரணும். பூர்ணாவதாரம் ஒன்று, அம்சாவதாரம் ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு அவதாரம். அப்போது யார் யார் எந்த அவதாரத்துக்கு வந்திருக்காருன்னு விகே கோகக் வந்து மகாபெரிவாளை பற்றி கேட்கும்போது அப்போ ஒன்றுன்னா கேட்குறார், ராமகிருஷ்ணர் அவதாரமா, வேற ஒரு இவர் அவதாரமா அப்படின்னு கேட்கும்போது பாபா எல்லாரையும் அவதார் எந்த அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ராமகிருஷ்ணர் வந்து பக்திக்கு அவதாரம், பக்தியை பரப்புறதுக்காக வந்தவர் ராமகிருஷ்ணர். ரமணர் வந்து ஞானத்துக்கு வந்திருக்காரு. சங்கராச்சாரிய சுவாமிகள் வந்து கர்மாவுக்கு வந்திருக்காரு. எப்படி இந்த கர்ம அனுஷ்டானங்கள் இருந்தாலும் இங்கேருந்து தான் அங்கே, பக்தியிலேருந்து தான் ஞானம். ஸோ ஆதிசங்கரே ஃபுல்லும் ஞானத்தை பற்றி பேசினவர். ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டாரு, அடடா பக்தி இல்லாமல் இல்லை, பஜகோவிந்தம் பாடிட்டார். பஜகோவிந்தம் பாடு, அதுதான் எல்லாத்துக்கும் நிவர்த்தின்னு. ஸோ பிரதானம் வந்து பக்தி வேணும், பக்தி வந்து கர்மாவை சேர்ந்தது. ஸோ அதில் சங்கராச்சாரியர் மாதிரி கர்மா அனுஷ்டானங்களை அனுபவிக்கிறதும், கர்மாவை வந்து பிரச்சாரம் பண்ணுறதும், வேதங்களை புனருத்தாரணம் பண்ணுறதுக்கு எடுத்ததும் அவ்வளோ வசதியான அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி சங்கராச்சாரியை பற்றி பாபா கர்மாவுக்காக வந்தவர், அவர் இப்படி பண்ணி காமிச்சாரோ இன்றைக்கி கொஞ்சமாவது கர்மா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பாபா ஒரு வாட்டி பெரியவாளை பற்றி என்ன சொல்லியிருக்கார், ஸ்ரீமான் கஸ்தூரி கிட்டங்கிறத பற்றி ஒன்று சொல்கிறேன். சுவாமி நூலுக்கு வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணோம், பாபா சாயின்னு பண்ணார். அதுக்கு ஸ்ரீமான் கஸ்தூரி ஒரு அணிந்துரை எழுதினார். அதில் என்ன எழுதியிருக்காரு, அவர் கஸ்தூரிக்கே வந்து சாயிராமனின் வால்மீகின்னு சொல்லுவான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதில் ரிஷிகள் என்னும் ஹிமாலய தொடரில் எவரையும் எதிர்க்கச் செய்யும் உன்னத சிகரங்களில் ஒன்றாக மதிக்கப்பெறும் காமகோடி பீட மகா சங்கராச்சாரியார் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்போது அவரை பார்த்த உடனே கணபதினா, நீங்கள் பெரியவாளை பற்றி அவ்வளோ நன்னா எழுதிட்டேடே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். பெரியவா சின்னவா பற்றி எனக்கு என்ன தெரியும், எல்லாம் சுவாமி சொன்னது அப்படியே எழுதினேன் அப்படின்ட்டு. ஸோ இது என்ன சுவாமி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருந்த தம்பதி வந்து பாபா கிட்ட வந்தபோது, பாபா கிட்ட அவர் வந்ததுக்கு கணபதினா ஒரு காரணம், அவள் ரொம்ப பக்தி. அவர் வந்து அண்ணாக்கிட்ட சொல்லி அனுப்புவா, அவள் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தானா. அண்ணாவுக்கு எப்படிலாம் பாபா இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னா, ராத்திரி 8 மணிக்கு இன்டர்வியூ, ராத்திரி 8 மணிக்கு, பிரசாந்தி எல்லாம் 7 மணிக்கு எல்லாம் பந்தாயிடும். அது எப்படின்னா ஒரு வாலண்டியரை விட்டுட்டு நீ அந்த பின்பக்கம் மாடிப்படி இருக்கும், இன்டர்வியூ ரூம்லேருந்து மாடிப்படியை மேலே போகலாம், பின்பக்கத்துலேருந்து மாடிப்படி வழியாக கூட அவர் ரூமுக்கு போகலாம். அப்படி தான் அவள் அக்காலாம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாள். நாங்கள் அந்த காலத்தில் 11 மணிக்கு சுவாமி சாப்பிட்றதுக்கு போவார், 11 மணி 11:30க்கு இந்த ரூமுக்கு சாப்பாடு போவார், இங்கே எப்படி வருவாருன்னு பார்க்கறது நிற்போம். இதெல்லாம் பார்த்து சுவாமி பிச்சி எண்ட போ அப்படிம்பார், வெயில் போன்னு நாங்கள் கேட்க மாட்டோம், அப்படியே நின்றுட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு படிக்கட்டு வழியாக கணபதினாக்கு ஏற சொல்லியிருக்கார். ஜஸ்ட் அண்ணா கதவை திறந்துன்னு உள்ளே போகலாம், போனால் படிக்கட்டு, சரி மேலே போகிறோன்னு நினச்சிருந்தா பாதி ஒரு லேண்டிங் ஒன்று இருக்கும், அங்கே சேர் போடணும் பாபாவுக்கு வந்திருக்கார் அப்படின்னு இருக்கார். இருட்டு, அவர் மேலே மோதி காத்துக்குள்ள அப்போவே இன்டர்வியூ பண்ணி பேசி அனுப்பிச்சி விட்ருக்கார். அப்போல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த அம்மாவுக்கு இப்போ ரொம்ப பக்தி. ஆனால் அவர் வந்து அவர் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரியவா டியூட்டி, அவர் பெரியவா தான் சொல்கிறார். இந்த பெரியவா என்ன சொல்கிறாரு இவருக்கு ஏன் தெரியல. பெரியவா என்ன சொல்கிறார், அத்வைதம் தானே, அத்வைதம் தான் என்ன, எல்லாம் ஒன்று தான், பெரியவாளும் ஒன்று தான், பாபாவும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு நாள் வருவாங்க, வந்து அப்போ தெரிஞ்சுப்பாங்க எல்லோரும் ஒன்று தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அது மாதிரியும் அவருக்கு அந்த அனுபவங்கள் கொடுத்துருக்காரு. ஒரு வாட்டி கணபதி நான் சொல்லியிருக்கா, அவர் புக்கில் கூட எழுதியிருக்காரு, பெரியவாளோட அடிக்கடி போய் பேசுவார். பெரியவா நிறைய அவருக்கு சொல்லியிருக்கார், சங்கீதத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய விஷயம் அவர் பேசுவார். பெரியவா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம், கணபதி நீ பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி எழுதுவியே, நான் இப்படி ஒன்று சொல்கிறேன், இதை கரெக்டாக பாரு இப்படிலாம் கூட கேட்டிருக்காரு. கணபதி அண்ணா வந்து 1 செப்டம்பர் 1935 பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிறந்தார். நான் வந்து 20 செப்டம்பர் 1949 பிறந்தேன். எனக்கும் கணபதி அண்ணாக்கும் 14 வயசு டிஃபரன்ஸு.
நான் எங்கள் பெரியப்பாவத்தில் தான் வந்தேன், அவருடைய பெட் சைல்டு மாதிரி. அதனால் கணபதி அண்ணாக்கும் நான் பெட்டு. இதுதான் எனக்கும் கணபதி அண்ணாக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ். பாபா தான் சொன்னார் சித்தப்பா பிள்ளை துறை கொடுன்ட்டு. ஆனால் கணபதி அண்ணா என்னுடைய அந்திம காரியம் கூட நீயே பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொன்னார். அதனால் அவருடைய அந்திம காரியம் ஃபுல்லும் நான் தான் பண்ணேன். அண்ணாவுடைய பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் ஏதோ இப்போ ஒன்று ஸ்ட்ரைக்காக சொல்கிறேன். ஒரு வாட்டி பேசிக்காக அண்ணா ரொம்ப வீக்கு, அவர் ஃபுட்டு ரொம்ப கம்மி, ஃபிசிக்கலி ரொம்ப வீக்கு, அவர் சாப்பாடும் குறைச்சார், இன்புட்டும் இல்லை, அதனால் ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த காலத்தில் வசதி கிடையாது. புட்டபர்த்தியிலேருந்து பெங்களூருக்கு வரணுன்னா ஒரு பஸ்ஸில் ஏறணும். பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் தான் நம்மளுக்கு ஏசியாக இருக்கும். அப்புறம் நம்மளை பிதிக்கி உட்கார வச்சுருவோம். அப்போ ஸ்மோக் பண்ணுவாங்க, பீடி பிடிப்பாங்க, மூட்டை மூட்டையாக ஏற்றுவாங்க. பஸ்ஸு நடக்கிறத விட கொஞ்சம் வேகமாக போகும் போல இருக்குது. அந்த லட்சத்தில் போய் போகிறதுக்குள்ளே பாலசமுத்திரம்னு ஒரு இடம் வரும். அந்த இடம் வரைக்கும் வரைச்ச கணபதி அண்ணாவால் ஒன்றுமே முடியல. ஐயோ இனிமேல் நான் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு இறங்கிட்டார். அவர் கூட இந்த எம்எஸ்எம்மாக்கெல்லாம் வாசிக்கக்கூடிய விவி சுப்பிரமணியத்தில் இருப்பார். அவளும் பாவம் இவர் இறங்கிட்டார். என்ன மூட்டை முடிச்சோட இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிடுத்து. அவர் இறங்கிட்டார். இறங்கினா இவர் இன்னும் முடியலன்னு போய் பாலசமுத்திரத்தில் ஒரு திண்ணை மாதிரி இருந்து அதில் எடுத்து படுத்துட்டார். சாயந்தர வேலை ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் அந்த பக்கம் வரும். இப்போ ராத்திரிலாம் என்ன பண்ண போகிறா? பிபிஎஸ்க்கு ஒன்றும் தெரியல, கணபதி அண்ணாவுக்கு ஒன்றும் தெரியல, முடியல, ஃபிசிக்கலாக முடியல. அவ்வளோதான், பகவான் விட்டது வழின்னு விட்டார். அப்போ கண்ணன் எப்படி அவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா அவன் காப்பாற்றுறான் அப்படின்ட்டு மகாகவி சொல்கிறாரு. கண்ணன் என்னகத்தே கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய் செல்வம் இளமாண்பு சீர் சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவாம் சிவஞானம் என்றும் ஒளிசேர் நலமைத்தும் ஓங்கி வருகின்றன கான் அப்படின்னு மகாகவி சொல்லியிருக்கார். எப்போ நான் அவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டேனோ அப்போ அவனை கடத்த ஏற்றின்னு போடுறான். அது மாதிரி ஆலசமுத்திரத்தில் படுத்துட்ட கணபதி அண்ணாக்கு ஒரு விமோச்சனம் எப்படி வந்தது? ஒரு அம்பாசிடர் கார் வெள்ளை கார் நின்னது. நான் பெங்களூர் தான் போகிறேன், வாங்க ஏறிக்கோங்க கொண்டு போய் விட்டுறேன்னா. இது பகவான் கருணை இல்லாமல் எப்படி நடக்கும்? உடனே பஸ் பாயிண்ட்டை விட்டு கார் பாயிண்ட்டில் ஒழுங்காக போய் சேர்ந்தார். இது ஒரு அவருக்கு அனுபவம். அந்த மாதிரி நிறைய அனுபவத்தில் இது ஒரு அனுபவம்.